வருமானத்தை தாண்டி வாழ்ற வாழ்க்கை தப்பு நாங்க பேச வந்திருக்கோம். இதெல்லாம் தப்பு தெரியுமா? அப்பா அம்மா டீச்சர்கிட்ட அடி வாங்காம வளர்றது தப்பு. கீழே விழாம எழுந்து நடக்கணும்னு நினைக்கிறோம் பத்தியா, தப்பு. கல்யாணம் ஆன பிறகு பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்காம வாழ்க்கை நடத்தணும் பத்தியா, அது அதை விட தப்பு. இதெல்லாம் எப்படி தப்போ அதை விட பெரிய தப்பு வருமானத்தை தாண்டி வாழ்க்கை நடத்துறது. நம்ம எதுக்கு வாங்குறோம்? தேவைக்கு வாங்குறோமா, ஆசைக்கு வாங்குறோமா? எல்லா வீடுகளையும் மனசாட்சியோட சொல்லுங்க. நிறைய வீட்டில் இந்த வேக்யூம் கிளீனர் ஒன்று வாங்கி வச்சிருக்கான். அந்த கருமத்தை எதுக்கு வாங்கினாங்களே தெரியல. வாங்குற அன்னைக்கு தான் அது ஸ்டைல் ஆகுது. அவன் விற்கும் போதே சொல்றான், இந்த பாருங்க அது 6 அடி இருக்கும், இங்கேருந்து வலிச்சிங்கன்னா அங்கேருந்து குப்பை அப்படியே வந்துடும்ன்றான். எங்கள் வீட்டுக்காரமா அது எடுத்து சொருகணும்னு என் பக்கம் தான் காட்டுறான். தேவையில்லாத குப்பைகளை வெளியேற்றுகிறேன். ஐயோ அவ்வளோ முடியும் அது கத்துதுங்க அதிகமா. அவ எடுத்துட்டே வர, நான் லுங்கியெல்லாம் கெட்டியாக பிடிச்சிக்கிறேன், மொத்தத்தையும் உருவிடும் போல்றது. எவ்வளோ நாளைக்கு? 1 மாதம் 2 மாதம். அதுக்கப்புறம் அது பாட்டு அந்த ஓஸ் எல்லாம் சுட்டின்னு அது பாட்டு பத்துருக்குது. இப்போ அதுக்கு மேலே குப்பையெல்லாங்குது. சார் இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த 3 பேரும் வரம்புக்கு மீறி செலவு செய்யணும், சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், ஓடி ஓடி நிகழ்கால ஒரு வாழ்க்கை இருக்கு தெரியுமா, அதை அனுபவிக்கிறதே கிடையாது. இதே பக்கத்தில் திருச்சி இருக்கு. திருச்சியில் வாழுகின்ற போதி தர்மர் ஒருத்தர் இருக்கா தெரியுமா? அரியலூர் பக்கத்தில் இருக்கின்ற திருச்சியில் ஒரு அரிஸ்டாட்டில் இருக்கிறார் தெரியுமா? அவருடைய பெயர் சிவகார்த்திகேயன். அவரை எல்லோரும் எஸ்கே என்று அன்போடு அழைப்பார்கள். அந்த மகான் தான் சொன்னார், மலம பித்தாத்தே மலம பித்தாத்தே. உலகத்துடைய தத்துவங்களை சுருக்கி அந்த மனிதன் சொன்னான். மலம பித்தாத்தே என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? மலை. மலை என்றால் மலை, மா என்றால் பெரியது, பெரிய மலை. பெரிய மலை என்றால் எவரெஸ்ட் அல்ல, மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மலையை படைத்து என்னை பித்தானாக மாற்றுகிறாய் இறைவா. ஹலமா தீத்து ஹலமா பீப்போ என்றால் நேற்று என் கனவிலே காதலி வந்தாள். நடுவர் அவர்களே, நான் உங்களை பார்த்து ஒன்றே ஒன்று கேட்கின்றேன். உங்களுக்கும் நீங்கள் 3வது படிக்கின்ற போது ஒரு பூ போட்ட பாவாடை பட்டிய ஒரு பொண்ணுக்கும் ஒரு கிரஷ் இருந்தது என்று நாங்கள் வள்ளிய மாட்டு அறியும். பெண்குட்டியும் இப்பொழுது நீங்களோட கனவில் வந்தால் நீங்களும் சொல்லும் ஹபீபோ ஹபீபோ ஹபீபோ. எங்க இருந்து அந்த டிக்ஷனரி எல்லாம் போடுவ? நீ ரூம் போட்டு சிந்திப்பார் போல இருக்கு. ஆனால் அந்த அம்மா சொல்றாங்க, எங்க டாக்டர் ஐயா சொல்றாரு, இந்தியாவே கடனாக இருக்கிறது, நீ கடன் வாங்கினால் என்ன? இந்தியாவில் 40% பேர் ராத்திரி பட்னியா படுக்கிறான், பட்னியா படிப்பியா? இந்தியாவில் 50% பேர் நோயாளியா இருக்கான், நானும் நோயாளியாக இருக்கிறேன். இப்போ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற டாக்டர்லாம் பைத்தியக்காரனா இருப்பான். நாம் தான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிறோமே, நாமும் பைத்தியக்காரனாக இருப்போம். இதுல என்ன தவறு? அடடடடடா, டாக்டர் ஒரு கணக்கு சொல்லி கொடுத்தாரு. யாராவது மேக்ஸ் ப்ரொஃபஸர் இருந்தால் தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. நான் சின்ன வயதிலே படிக்கின்ற போது என்னுடைய கணக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்திருக்கிறார், 5இல் 8 போகுமா? போகாது. போகவில்லை என்றால் பக்கத்திலே கடன் வாங்கு. நான் திருப்பி கேட்கிறேன், உன்னுடைய வாத்தியார் வாங்க சொன்னாரே, திருப்பி கொடுக்க சொன்னாரா? வாங்கின கடனை எவ்வளவு காலத்துக்கு இதை ஓட்டுவீங்க? இப்படி சொல்லி டாக்டர் தெரியாம ஒரு உதாரணம் சொல்லிட்டாரியா? இப்படியா பிளேடு போடுவ ஒரு மனுஷனை? நடுவர் அவர்களே இப்படி சொல்லி சொல்லி தான் வாங்கிக்கோன்னு சொல்லி தான் வாங்கி அவன் கிளம்பிட்டான். இந்த 5000 10,000 கோடி கிட்டல அவனை ஓங்கி சின்ன வயசுல சப்புன்னு அறிஞ்சிட்டே 5இல் 8 போமா, போவாது டீச்சர், பக்கத்தில் கடை வாங்கினா மறுநாளே கொடுத்துறேன் டீச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தா அவனும் கொடுத்துருப்பான். அதை விட்டு கடன் வாங்கு திருப்பி, அதெல்லாம் அந்த டீச்சர் சொல்லவே இல்லை, முடிஞ்சிருச்சு. சார் அலெக்சாண்டர் உலகத்தை கைப்பற்றணும்னு நினைச்சான். அவன் ஒரு நாள் கடற்கரைக்கு வரா. டயோஜினஸ் என்ற அவனுடைய ஃப்ரெண்டு கடற்கரையில் மண்ணில் ஜம்முன்னு படுத்துருக்கிறான். அவன் டயோஜினஸ் அலெக்சாண்டரை பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன ஆசைன்னு? இந்த உலகத்தை பிடிக்கணும். பிடிச்ச பிறகு அப்படின்னா, பிடிச்ச பிறகு உன்ன மாதிரி ஜம்முன்னு அப்படியே கடற்கரையில் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கணும்டா. ஆனால் அவனுக்கு 33 வயசு. ஆமா, எனக்கு 33 வயசு தான் ஆகுது. இன்னொரு உலகம் இருந்தால் இன்னொரு உலகத்தையும் பிடிப்பேன். அப்போ டயோஜினஸ் கிண்டல் பண்ணி சொன்னான், அப்போ இந்த வார்த்தைன்னு சொல்லுவேன், பிடிச்ச பிறகு ரெஸ்ட் எடுப்பேன்னு எழுதி கொடுக்குறேன், கடைசி வரைக்கும் நீ ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்னு. அவன் கடைசியாக ரெஸ்ட் எடுத்தது சவப்பெட்டியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் துரத்தி கொண்டே ஓடினீர்கள் என்று சொன்னால் நிழலை ஒரு காலம் பிடித்த இந்த தேசத்தில் கிடையாது. இவங்க சொல்றாங்களே, நாங்கள் பெருமைக்கு எருமை கூடாது சொல்றாங்களே, கல்யாணத்தை கஷ்டப்பட்டு பண்ணு, தப்பு இல்லை.
என் பொண்ணு நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறேன், கரெக்ட். பந்தியில 40 வெரைட்டி எதுக்கு வைக்கிற? எவன் சாப்பிடும்? அப்படியே மூடி வச்சுட்டு வரானே. இலைய மூடின பிறகு இந்த அப்பங்காரோட நெஞ்ச தொட்டு பார்த்துறீங்களா? அழுவா சார், ஆனா சிரிச்சிட்டே இருப்பான். அப்படியே மூடி வச்சுட்டே போதுங்க. நல்லா வருவீங்கடா டேய், உங்க வீட்டில் அந்த மாதிரி சோறு சாப்பிட்டுருப்பீங்களாடா? நாளட கடை வாங்கினேன், அவன் பொண்டாட்டி திரும்ப எல்லாம் இவ்வளோ வந்தது. பார் 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 பாரு, 40 வைக்க சொன்னீங்க, 4 தாண்டி சாப்பிட்டு இருக்கான். 4 தான் சாப்பிடுவான், 4 வை. அதை விட்டுட்டு 4 பேர் பாராட்டணும் எடுத்து எடுத்து வைக்கிறீங்களே. பெங்களூர்ல இருக்கின்ற இந்திய பல்கலைக்கழகம் ஆய்வு சொன்னது என்ன தெரியுங்களா? இந்தியாவில் மட்டும் ஆண்டுக்கு 400 கோடி திருமணத்தில் சாப்பாடு வேஸ்ட் செய்யப்படுகிறது. நண்பர்களை ஞாபகத்தில் வச்சுங்க. ராஷ்டிரபதி பவன்ல அப்துல் கலாம் இருக்கிறாரு, அவருக்கு இப்தார் விருந்துக்கு பணம் ஒதுக்குறாங்க. நீங்க வந்து ரம்ஜான் நோன்புக்கு பணம் இது சாப்பாடு செலவு பண்ணலாம். எவ்வளவு நேரம்? 5 லட்சம் ரூபாய். யார் வருவானா? மந்திரி வருவாரு, பிரதம மந்திரி வருவாரு, எம்எல்ஏ வருவாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள். அவர் கேட்டார், எவனும் வீட்டில் சோத்துக்கு பஞ்சமா இருக்கான்? தேவையே கிடையாது. இந்த 5 லட்சம் தான் அப்படி நான் சம்பாரிச்ச 5 லட்சம் சேர்த்து இன்றைக்கும் சாப்பாடு கஷ்டப்படுகின்ற ஏழை குழந்தைகள் வாழ்கின்ற ஆதரவற்ற இல்லங்களுக்கு கொடுங்கள். நீ கல்யாணத்துக்கு செலவு பண்ணு, உன்னுடைய கல்யாண செலவுல இருந்து ஒரு பகுதி 1% எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஆதரவற்ற இல்லத்துக்கு அன்னைக்கு சோறு போடு. நீங்க வீணா வெட்டிக்காக பந்தாவுக்காக ஒரு காலத்திலும் தவறு செய்து விடாதீர்கள். ஏன்று சொன்னால் அடுத்த தலைமுறை நம்மை பார்த்து வளரும். அவர்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லித்தர வேண்டுமே தவிர பந்தாவுக்காக வளர்ந்து விட்டுட்டு இஎம்ஐ கட்ட முடியாது, கிரெடிட் கார்டு பின்னாடி எல்லாம் போய் கடைசியாக தற்கொலை பண்ற சம்பவங்கள் நாட்டில் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து நடுவர்களே, எந்த தீர்ப்பை எங்கள் பக்கம் வழங்குங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.